நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி சரி, இடம் வந்துருச்சு, எல்லாம் இறங்க. அதுக்குள்ள இது தாமா வண்டிக்கு பார்த்துக்கோங்க. இந்த வண்டிக்கு என்னம்மா குறைச்சா? என்ன கொரோனா இல்லை, என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. அதனால இந்த வண்டிக்கு இவ்வளோ பில்டப் ஆகாதடி. ஏடி தள்ளுங்கடி, ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்குடி. ஆமாக்கா, நாங்கள் தள்ளாமே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க பாரு, பாதி சக்கரத்தை காணோம். நாங்களே இது அப்படியே நீ போகிற போக்கில் தேய்ச்சிக்கிட்டு போனோன்னா இருக்கிற சக்கரமும் போயிடும்க்கா. நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தள்ளுங்கடி தள்ளுங்கடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏடி என்ன தாண்டி பண்ணுறது அப்போ? அப்படியே பொறுமையாக தான் தள்ளிட்டு போகணும். ஆமாக்கா வாங்க. நல்லா பிடிக்க கூட மாட்டேறக்கா, அப்படியே கையை வைக்கிற மாதிரி வச்சிடறா, எடுத்துடுறான். ஃபுல் வெயிட் நம்ம பக்கம் தாங்க வருது. இந்த மயில் நல்லா உஷாரான ஆனதாக்கா. கேட்டி சும்மா இருடி, அவன் காதில் கேட்க போகுது. அக்கா அதெல்லாம் எல்லாம் கேட்குதுதான், வா தள்ளிட்டு வர சொல்லு. அவ எப்படியாவது இதே மாதிரி தான் விளாண்டு கிடப்பா, என்ன பண்ணுறது. பிடிச்சிட்டா பாரு கள்ளி. தள்ளிட்டு வாங்கடி. எடி தள்ளுங்கடிக்கு, ஏன்டி ரோட்ல நிறுத்துறீங்க? அம்மா டென்ஷன் ஏத்தாதம்மா, தள்ளிக்கிட்டு தானே இருக்கோம். ஏடி சும்மா இருங்கடி, முடியல என்னால, இப்பவே கலப்பா போகுது. என்ன இது தேவிட அம்மா வச்சு என்ன பண்றாங்க? ஏதோ பழைய வண்டிய கூட்டிட்டு வராங்க. ஆண்டி அக்கா சின்னப்பா, என்ன இந்த தம்பி வந்திருக்கு? அமில் அக்கா வேற எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலையே. அமில் ஆண்டி, ஐயோ இவ வேற கூப்பிட்டுட்டான். அக்காவுக்கு அமல கோவம் இருக்கான்னு தெரியலையே. ஆரம்பிட்டு என் பேரை கூப்பிடுறது யாருன்னு ஒழுங்கா தெரியல, இந்த குச்சி வேற மறைச்சிக்கிச்சு. அக்கா அணுவோட சின்ன மாமனார் பையன்க்கா. அப்படியாடி, அந்த தம்பி எங்க இங்கே பேசுது? எங்க பார்க்க முடியல தம்பி, வாங்க தம்பி. அட சொரண கட்ட அக்காவே, இவங்கிட்ட எப்படியோ கோவப்படணும்னு பார்த்தா வாங்க தம்பின்னு பேசுது. சரி நல்ல விஷயம்தான், அக்காவுக்கு கோவம்லாம் கொஞ்ச நேரம் தானே இருக்கும். ஆமாப்பா, கொஞ்சம் தொழில் தொடங்க போகிறோம், அதனால தான் தொழில் தொடங்குறதுக்கு வண்டியை பார்த்தோம். பரவாயில்லப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதே சந்தோஷம் தம்பி. பாடி வாப்பா தம்பி, யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருந்தோம், நல்ல வேலை நீ வந்த. கேட்டி சும்மா இருக்க மாட்டியாடி? அம்மா தம்பி வாங்க தம்பி. சரி சொன்னா கேட்க மாட்டீங்க, வாங்க. ஜாலி ஜாலி. கேட்டி சரி, எங்க இந்த சின்ன பொண்ணை காணோம்? ஹலோ காய்ஸ், அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்க. கேட்டி என்னடி பண்ற? மேலே ஏறி உட்காந்துருக்க, வீந்தி கிந்திர போறடி. அதெல்லாம் என் வீட்டுக்கு தாங்க முடி, அப்படியே ஈத்துருவாங்க. எவ்வளோ நேரம் இது எனக்கு கலப்பா போகுது. கேட்டி ரொம்ப பண்றடி. ஆனா அக்கா ஒழுங்கு முறையாக தள்ளு. அங்க பாரு கையை அங்க வச்சுக்கிட்டு இருக்கா, வண்டி இங்க நிக்குது. ஒழுங்கா தள்ளி என்னை பத்திரமா கூட்டிட்டு போங்க. என்னென்ன அனுப்புறலாம் இவன் என்ன பண்ண காந்திருக்காளோ தெரியல. சரி சரி வண்டியை ஓட்டுங்கடி. ஏட்டி பொறுமையா ஆட்டிட்டு வாங்கடி, தடுக்க புடுக்குன்னு ஆடுது. பின்ன சும்மா பொறுமையா ஆட்டாம அங்கிட்ட இங்கிட்ட ஆடுது தம்பி. வீட்டில் உட்காந்தா எப்படி டங்கு டங்குன்னு ஆடுவாங்க, அது மாதிரி இருக்குது. இருந்தாலும் மேலே உட்காந்துக்கிட்டு இப்ப பேச தாங்க முடியலக்கா. சரிதான் போடி. எப்பா வெயில் வேற செம்மையா அடிக்குது, கூலிங் கிளாஸ் மாட்டிப்போம். ஆமா இது ஒண்ணுதான் குறைச்ச இவளுக்கு. சரிதான் போடி. சரி தம்பி, எங்க அவ விட்டாதானே அலப்பறை பண்ணிக்கிட்டே இருக்கா. எடி நல்லா சொகுசா வந்துகிட்டு இருக்கடி, நீ மட்டும் பொறாமைய பாத்தியா அந்த அக்காவுக்கு? ஏன் நீ வேணா வந்து ஏறி உட்காடுறியாக்கா? டி எதுக்குடி? அவ்வளோதான், அக்கா வந்து ஏறி உக்காந்துச்சுன்னா இந்த வண்டியே ஆல்ரெடி உடஞ்ச கண்டிஷன்ல இருக்கு, அப்புறம் சுக்கு நூறா ஆயிடும். டி சும்மா இருங்கடி. அப்படிதான்ப்பா. சரி தம்பி பேசாம அப்படியே கொஞ்சம் வண்டியை நவுத்துங்க, ஒரே இடத்த எம்ம நேரம் நின்றுட்டு இருக்கிறது. உட்காந்துக்கிட்டு சொகுச பாத்தீங்களா தம்பி? சரி சரி நகத்துங்கடி. எப்பா வீட்டுக்கு ஒரு விடையா வந்தாச்சரி. செட்டியும் அத்தை கிழவி இங்கே தாண்டி நிக்குது, முதல்ல இறங்குடி, அப்புறம் அடி வாங்க போற வீணா. அது கிடைக்காது போடி. என்ன ஏதோ பழைய வண்டிங்க நின்று மாட அடிக்குது, என்னன்னு பாப்போம். சவுண்டு வேற கடக்க முடக்குங்குது. என்னட்டு இது பழைய வண்டி ஏதோ தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ஏதோ காலம் கடத்து பொண்ணுமா?
சொல்ல முடியும் உன்ட்ட தான் கேட்குறேன். ஐயோ அத்தா இல்லை, இந்த கடையை சரி பண்ணி ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். நல்லா போச்சு போ. இந்த வண்டியே இவ்வளோ பழசா இருக்கு, இதில் எங்கடி தொழில் தொடங்க போகிறேன்? இதுக்கு நீ புது வண்டியே போட்டு வாங்கிக்கலாமே. அந்த அளவுக்கு காசு இருந்தால் நான் ஏன் அத்தை எடுக்க போகிறேன்? ஏன்ட்டியே என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் தரமாட்டேனா? ஆமாம், இவன் நல்லா தந்து கிழிச்சிருப்பா, வாயிலே வட சுட்டா பாரு அத்தை கல்வி. அதெல்லாம் என்ன அத்தாச்சி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏட்டி எப்படி நீ இருந்தா சொந்தம்னு நாங்கள் எதுக்கு இருக்கோம்? வந்து உரிமையா கேட்டா தர போறேன். வேற என்னமோ பண்றப்போ அதெல்லாம் பார்த்தா உனக்கு ஆளா தெரியல, அப்படித்தானே? குண்டு மூட்டை அண்டை புழுகிறா பாரு அத்தை கிழவி. நான் ஒரு 10 ரூபா பஸ்ஸுக்கு சில்லற காசு தாடினாலே தரமாட்டான் முடிச்சு வச்சிருக்கிறத. இதில் வந்து இன்னொருத்தவங்க உதவி கேட்டா வாரி வள்ளல் மாரி பேசுவான். சரி முட்டி, உன் கூட ஒரு கழுதை சுத்திட்டு கிடக்குமே, எங்க அது? என்ன உடனே என்ன கேட்குறா? யார் அத்தாச்சி? உங்கள் மருமக சின்ன பொண்ணை கேட்குறீங்களா? ஆமா மருமவ, பெரிய மருமவ, அவளை தாண்டி கேட்கறேன். அடி பாவி, ஒரு மரியாதை கொடுக்குறாளா பாரு. என்ன முட்டி சிரிக்கிற? அத்தாச்சி கொஞ்சம் மேலே பாருங்க. என்னத்துக்கு மேல பார்க்க சொல்றாளுவா? நானும் பாப்போம். ஐயோ அத்தை கிழவி வேற பார்த்துட்டாலே, என்ன இப்படி முறைக்கிறா? இவனுக்கு வேற வண்டி என்ன தோமா இதே இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஏட்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி கீழ ஒரு குடும்ப பொம்பளையும் நடந்துக்கிறியாடி? என்னடி இது மேல ஏறி உட்காந்துருக்க? சிச்சோ ஆரம்பிச்சிட்டாலே. ஏடி வண்டியை தள்ளுங்கடி தம்பி, தள்ளுப்பா இல்லைன்னா நான் செத்தேன். நல்லா இன்னைக்கு கிரடி வர. ஏடி இன்னைக்கு நல்ல பூசை தான் போலியே உன் மாமியார் கிட்ட உனக்கு. ஏய் பேசாம வண்டியை தள்ளுங்கடி ப்ளீஸ். சரி அப்பயும் இறங்குறாளா பாருங்க தம்பி. ஏட்டா இன்னைக்கு உங்க மாமியார் உங்களை போட்டு பிறந்துருவாங்க போல, இறங்குக்கா. தம்பி நான் அக்கா வீடு போன வரைக்கும் இறங்க மாட்டேன், நீங்க அப்படியே வண்டியை தள்ளுங்க. ஏடி இவ திருந்த மாட்டா, நீ வண்டியை தள்ளு தம்பி, தள்ளுங்கப்பா. சரிக்கா. ஏட்டி ஐயோ ஏக்கா, அவ விளக்கமத்தை எடுத்துட்டா, சீக்கிரம் நடைய போடுங்கக்கா. அதான் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ அவ விளக்கமத்தை எடுத்துட்டா. ஏக்கா என்னக்கா நட போட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல, வண்டியை தள்ளுக்கா. ஏடி நீ தள்ளடி சீக்கிரமா போச்சேன், அதனால பழக்க தோசத்தில் நடந்துட்டேன். சரி வாங்க வண்டியை தள்ளுங்கடி. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. சா பிடிச்சுக்கடி. அக்கா தள்ளு, விளக்கமா தடியில்னா ஏன் மனம் விந்துரும். அடே நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. முதல்ல புடிடி அப்புறம் பாத்துக்கலாம். ஏடி என்னடி பல்ல இழிச்சுக்கு நிக்கிறீங்க, வண்டியை தள்ளுங்கடி சீக்கிரம், அது கிட்ட வந்துருச்சு. தள்ளுங்க தள்ளுங்க. ஓடுங்க ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தள்ளுங்க நல்லா. அத்தை கிழவியெல்லாம் கிட்ட வர முடியாது. ஏட்டே வாக்காமத்த ஊட்டி ஏறிடண்டி. ஐயோ அத்தை கிழவி அப்படிலாம் பண்ணிடாத, வேற நேரம் மேலே வீந்துருச்சுன்னா அப்புறம் உன்னை பிடிச்சி சண்டை போடுவாங்க. வீட்டில் வந்து பேசிக்கலாம் போ அத்தை கிழவி, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் மாட்டேன்டி உன்னை. அடி பாவீங்களா எப்படி சிரிச்சு என்ஜாய் பண்றாளோ பாரு. ஏடி வண்டி ஓட்டுங்கடி. என்ன இது, ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ நொறுங்குதான் வண்டிங்களா? இந்த பொறுமையா போறேன்னு சொன்னா கேட்டியாக்கா? தம்பி நீ வண்டி ஓட்டுப்பா, அத்தை கிழவி ஃபுல் போர்ஸில் இருக்கு. ஏய் இது வேற ஏன் ஓயின்னுக்கிட்டு தொண்டாவிய வாங்கிக்கிட்டு போய் உக்கானா தாண்டா இப்படி தொடச்சிக்கிட்டு லூச்சு. எப்பாடி ஏட்டி வீட்டுக்கு வந்தாச்சுடி, இப்பயாவது இறங்கி போயிடுறி, வீணா அடி வாங்கி செத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி போடி. ஆமாக்கா இறங்கி போயிடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. அதான் இருக்கட்டாண்டி. நேரம் கட்ட நேரத்தில் இதுங்க வேற பார்த்தது பயமா இருக்குதுங்க, தேங்க்ஸுங்கிறதும் இது வேணாங்கிறதும். ஐயோ என் உசுருக்கே இங்கே உத்தரவாதம் இல்லையே, எப்படி குதிக்கிறது? ஏய் ஐயோ பார்த்துட்டாளா இவ வேற ஏன் போயிட்டு தவறு வர வழியே இல்லை. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அந்த ஃபயர்ல வந்துகிட்டு இருக்கேன், ஒழுங்கா தள்ளு அத்தை கிழவி இல்லைன்னா போயிடுவேன். மன்னிச்சிரு அத்தை கிழவி. சரி ஓகே கைஸ், அத்தை கிழவிக்கு ஒன்றும் ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.